இன்றைக்கு உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்காரு. பாவம் எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திருமணம் ஆகிறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடல பாடி இருக்காரு. பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில் நடக்கிறார். தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசணும்னா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. இந்த கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல? தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காத தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்திற்கு ஈடுன எதுவுமே கிடையாது. எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் நீ ஒன்றும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? ஆக விவசாயி நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள். விவசாயி தனக்காக வாழாமல் இந்த நாட்டிற்காக பிறருக்காக உணவளிக்கின்ற, உணவை தயாரித்து உணவு கொடுக்கின்ற அற்புதமான பணியை செய்கின்றவர் விவசாயி. விவசாயி தொழிலாளி. விவசாயிக்கு ஓய்வு கிடையாது. அவர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி. மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. அந்த 2 ஜாதியும் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. என் தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாமடக்கம் தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். யாருடைய பணம்?
கார் பந்தயம் தேவையா? விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாய தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவருக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லைங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணம் இல்லைங்கிறீங்க. எப்படி இந்த கார் பந்தயம் நாட்டுக்கு தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்ய யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் நல்லடக்கம் பண்ணாங்க. அவர் கட்சி தலைவர், திமுக சார்பா அவருக்கு ஒரு நினைவு மண்டம் கட்டினாங்க, நாம ஏத்துக்கிட்டோம். ஆனா எழுதாத பேனாவை மக்களுடைய வரி பணத்துல நடுக்கடல்ல கொண்டு போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்க வேணுமா? சரி, நீ பேனா வைக்கன்னு விருப்பப்பட்டா உங்க அப்பா நல்லடக்கம் செய்த அந்த நினைவு மண்டத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில பேனா வைக்க. யார் வேண்டாங்கிறா? எழுதுற பேனாவா அரசு பள்ளி படிக்கிற மாணவருக்கு கொடுங்க. இந்த மாணவர்கள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2 வயசு குழந்தை கூட இந்த மண்ணில் வாழ முடியாத அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி கொலை செய்யப்படுகிறார். இன்னைக்கு பல பெண்கள் இந்த ஆட்சியில பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் இப்படி பாட்டியம்மாவை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கேவலம், மோசமான ஆட்சி. வாயில பேசுறதுக்கே கூச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு நம்ம பத்தி விமர்சனம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுங்களா?